நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்துழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 758வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பாருங்க, ஒரு நியூ டாபிக். சோஃபார் ஐ நாட் ஸ்போக்கன். என்னென்ன, இந்த ஸ்ரீசக்கரம் ஆர் மகாமேரு வித்தியாசமான சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குது அது பார்க்க போகிறோம் இப்போது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்ரீசக்கரம் ஆர் மகாமேரு எல்லாம் ஆதிசங்கர பாஸ்கராயர் இந்த மாதிரி இவருடைய வழிமுறையில் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம இதில் திரைலோக்கிய மோகன சக்கரம் சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, 4 வாசப்படி இருக்குது, ரிக்கேஜ் சாம மதர்வனம். அதுக்கப்புறமா 3 ஸ்கொயருக்குள்ளே போனவுடைய திருவண்ணியம் இருக்குது, 3 வளையம் வருது. அதுக்கு ஆவரணம்லாம் கிடையாது. அப்புறம் 14 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறமா 14 முக்கோணம், வெளிப்பத்து முக்கோணம் 14 10 24, உள்பத்து முக்கோணம் 24 10 34, அப்புறம் 8 கோணம் 42, மேலே இன்வெர்டர் ட்ரையாங்கிள். ஸோ 43 ட்ரையாங்கிள்ஸு. ஸோ இதுதான் நம்ம சம்பிரதாயம், நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் தெரியும் ஜனங்களுக்கு. ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் ஒருத்தர் பெரிய மகான் இருக்கார். அவர் சம்பிரதாயம் இப்போயும் எப்படி சிதானந்தர் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஆந்திராவில் அவர் பண்ணியிருக்கார். அவர் பேர் கல்யாணானந்த பாரதி மகாசுவாமின்னு பேர். கல்யாணானந்த பாரதி மகாசுவாமி இவர் தான் அவர். என் பேர் கல்யாணானந்த பாரதி மகாசுவாமி. இவர் ஆந்திராவில் இவருடைய கல்ட்டை ஃபாலோ பண்ணுறவா இருக்கா. இவரோட ஸ்ரீசக்கரமும் இதுவும் அப்போ மகாமேரும் வித்தியாசமாக இருக்குது. ஜஸ்ட் இந்த வித்தியாசம் வரும்போது நிறைய பேர் கேட்குறா இல்லையா, பீப்புள் ஷுட் நோ தோஸ் ஹூ ஆர் டூயிங் த ஸ்ரீசக்கரா வர்ஷிப். இந்த மாதிரி ஒன்று இருக்குண்டு நம்ம தப்பு கூட பார்த்த உடனே பாருங்கள் அந்த மகாமேரு எப்படி இருக்குண்டு. திருவண்ணியம் இல்லை அதில். அதாவது திரைலோக சக்கரம்ன்றது இந்த 3 ஸ்கொயர், அதுக்கப்புறமா 3 வளையம் மிஸ்ஸிங். அதே மாதிரி இந்த தாமரை இதழ்கள் கூறுவாக முடியும் நம்ம இதில் வளைவாக அர்த்தச்சந்திர நாட்டு இருக்குது. மிச்சத்தெல்லாம் கரெக்டாக, மிச்சம்லாம் ஆஸ் இட் இஸ். ஸோ அதே மாதிரி இது மகாமேரு. இதுவே ஸ்ரீசக்கரமாக வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருவண்ணியம் கிடையாது அதில். அந்த இதழ்களும் தாமரை இதழ் நாட்டம் இருக்காது, அர்த்தச்சந்திர நாட்டம் தான் இருக்கும் அதில். கல்யாணானந்த பாரதி தீர்த்த சுவாமிகள் பேர். அவளுடைய கல்ட்டை ஃபாலோ பண்ணுறவ இந்த ஆந்திராவில் இருக்கா. ஸோ இவ 3 மெயின் ஸ்ட்ரீம் இருக்கா தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீவித்யா முறையை ஃபாலோ பண்ணுறவ தெர் ஆர் 3 ஸ்ட்ரீம்ஸ் ஃபாலோடு பை தி பீப்புள். ஒன்று ஹயக்ரீவ தட்சிணாச்சாரம், ஹயக்ரீவர் தட்சிணாச்சாரம் ஒன்று இருக்குது. அடுத்து தட்சிணாமூர்த்தி சமயாச்சாரம். 3வது ஆனந்த பைரவ வாமா அண்ட் கௌலாச்சாரம். இந்த ஆனந்த பைரவ கௌலாச்சாரம் வாமாச்சாரம் வட இந்தியாவில் அந்த பஞ்சமகாரத்தை யூஸ் பண்ணுறவா. மது, மாமிசம், மச்சம், மைதுனம், முத்ரா. இது 5 மகாரம். இதை ஃபாலோ பண்ணுறவா கௌலாச்சாரம் ஆர் வாமாச்சாரம் இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் கல்யாணானந்த பாரதி சுவாமிகள் மண்டலி பிலாங்ஸ் டு தட்சிணாச்சாரம். தட்சிணாமூர்த்தி இது சமயாச்சாரம், அதாவது இந்த வைதிக முறைப்படி பண்ணுறவ. இதில் இது கிடையாது. என்னது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னா, அந்த நம்ம தாமரை இதழாட்டம் வராமல் அது அர்த்தச்சந்திர வடிவிலேயே இருக்கும். இந்த தாமரை இதழ்கள்லாம் திருவண்ணியம்ன்றது 3 ரவுண்டு இருக்காது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்காது, மகாமேரில் இருக்காது. திஸ் இஸ் அ சம்பிரதாயம் ஃபாலோடு இன் ஆந்திர பிரதேஷ் பை மெனி பீப்புள். நம்ம எப்படி சிதானந்த மகாராஜா வச்சப்பையன், நான் இருக்கிறதெல்லாம் சிதானந்த காமாட்சி மண்டலியும் குருமாதா வச்சிருந்தா, சம்பகா அம்மான் பேர், லட்சுமி சந்திரமௌழி. அவருடைய குருநாதர் யார்? பாலானந்தநாதன்ற காமகோடி சாஸ்திரி. அவரோட குருநாதர் யார்? சித்தானந்த சுவாமிகள். அவரோட குருநாதர் யார்? குஹானந்தநாதன்ற காசியில் இருந்தவர், அவதூதர் அவர். ஸோ இந்த கல்ட்டு இதெல்லாம் பாஸ்கராயரை பேஸ் பண்ணி வருது.
அங்கே இருக்கிறது வந்து சமயசாரம் வந்தாலும் அது வேறு முறைப்படி உபயோகிக்கிற அந்த அந்த கல்ட்டு யூஸ் பண்ணுற அது ஸ்ரீசக்கரமே வித்தியாசமாக தான் இருக்கும் அங்கே. அது லைட்டாக சில இதெல்லாம் வித்தியாசப்படும். மந்திரங்களாக இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். பட் பூஜா முறைகள் இதெல்லாம் வந்து வித்தியாசப்படுறது. நம்ம சொல்லலாம் அந்த 3 வளையம் இருந்தானே இல்லாட்டா அது ஆவரணமே கிடையாது சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம போடுற ஸ்ரீசக்கரத்தில் இந்த திருவண்ணியன்றது 3 ரவுண்டு இருக்குது. ஆனால் வந்து அவள் அதெல்லாம் கிடையாது. ஸோ அது எங்கேயா பார்க்கறது அந்த மாதிரி பார்த்தேன்னா அவாதுன்னு சொல்லணும். நமக்கு தெரியணும் வாட் இஸ் இட்னு. தப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஃபாலோட் இன் ஆந்திர பிரதேஷ் பை சம் பீப்புள். இது வந்து நம்ம கிருஷ்ணகுமாரன் நம்மளுடைய யூடியூப் நம்பர் மூலம் பேசும்போது அவனோட குருநாதரெல்லாம் வேறையாச்சே அது தெரிஞ்சுது. ஸோ இந்த கல்யாணந்த பாரதி சுவாமி மண்டலியில் அவள் இதுதான் யூஸ் பண்ணுறா. அந்த மண்டலி பேர் கல்யாணானந்த பாரதி மண்டலி. அந்த மண்டலியில் இந்த திருவண்யம்ன்ற கான்செப்டே கிடையாது. அவள் எதை யூஸ் பண்ணுறா? அகேன் ஐ ரிப்பீட், இந்த 3 ஹயக்ரீவ தட்சிணாச்சாரம், தட்சிணாமூர்த்தி சமயாச்சாரம் ஆர் ஆனந்த பைரவ பாமா கௌதாச்சாரத்தில் 2வது யூஸ் பண்ணுறாவ தட்சிணாமூர்த்தி சமயாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவாவ. அதை அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். யூ ஷுட் நோ. ஸோ அவர் திருப்பியும் காமிக்கிறேன். இந்த மகான்கள் வரிசையில் இன்றைக்கி இவரை பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி பல வேறுபாடு கருத்துக்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் லட்சுமி தர ஒருத்தர் இருந்தார். அவர் போட்ட ஸ்ரீசக்கரம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வச்சு இந்த இதுதான் ரைட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த கல்யாணந்த பாரதி சுவாமிகள் அவருடைய ரிஷியான ஹயக்ரீவர் தட்சிணாச்சாரம் சொன்னாலும் ஆனால் இவளுடைய ரிஷி வந்து ஹயக்ரீவர் சொல்லப்படுறது. இதை சொல்லி இந்த சிறிய வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.